ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை அப்படின்னு ஒரு புதிய அப்டேட்டை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 10th 11th 12th இந்த 3 வகுப்பு மாணவர்களுமே பொதுத் தேர்வு வந்து எழுதுகிறாங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை அறிமுகப்படுத்தப்படும் போது உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கையில் வந்து இந்த 11ஆம் வகுப்பு மதிப்பெண்ணும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் தான் அரசாணை பிறப்பித்தாங்க. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா +2 மதிப்பெண் மட்டுமே உயர்கல்விக்கான சேர்க்கைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், +1 மதிப்பெண்களை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு புதிய அரசாணை வந்து போட்டாங்க. இதனால் நிறைய மாணவர்கள் வந்து +1 வந்து அதிகமாக கவனம் செலுத்துறது கிடையாது. இதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸும் ஆகிறாங்க, மதிப்பெண்ணும் குறைவாக தான் வாங்குகிறாங்க. ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆன மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. சரியாக கவனம் செலுத்தாதனால சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமிலையும் நிறையா ஃபெயில் ஆகிறதுனால 12th வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ நிறையா மாணவர்கள் வந்து இடைநிற்றல் ஆகிடுது. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக அதனுடைய சங்கத்துடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து 10th 11th 12th தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் வந்து பொதுத் தேர்வு எழுதுவதால் மாணவர்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுது. ஸோ அதனால் வந்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும்னு பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து +1க்கான பொதுத் தேர்வே வந்து கிடையாது. தமிழகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. கடந்த சில வருடங்களாக தொடர்ச்சியாக 10th 11th 12th நடத்தப்படுது. வரக்கூடிய ஆண்டுகளுமே 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக மாணவருடைய நலன் கருதி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் பள்ளி கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாமை தொடர்ந்து நடத்துவாங்க. காரணம் என்னென்னா, இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படிங்கும்போது 10th 11th வரும்போது 11th பாடங்கள் நடத்தாமல் பெரும்பாலான தனியார் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா +2 பாடத்தை தான் நடத்துகிறாங்க. இதனால் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய, ஜேஇ எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பெரும் சுமையாக அமையுது. காரணம் என்னென்னா, இந்த ஜேஇ நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நீட் எக்ஸாம்லாம் வந்து 50% மதிப்பெண்கள் வந்து 11th பாடத்தில் தான் கேட்குறாங்க. அதனால தான் தமிழக அரசின் சார்பாக 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக பள்ளி கல்வித்துறைக்கு வந்து கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. இது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா, இது ஆலோசனை பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ மாணவ மாணவிகள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்க.